வணக்கம். அரசியல் களத்தில் திடீர் திருப்பம், அதிமுகவின் கட்சியே கலைக்கப்படுகிறதா? சி.வி. சண்முகம் அவர்களுடன் 35 எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை. முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க வேண்டுமா என்ற சட்டசபை கணக்கெடுப்பின் பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக 35 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளதாக சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு கடந்த ஆண்டுகள் முழுவதுமான மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. எடப்பாடியை நாங்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்துவிட்டோம். 35 எம்எல்ஏக்கள் கூண்டோடு எடப்பாடிக்கு அந்தர்பல்ட்டி அடித்துவிட்டால் நிச்சயமாக சி.வி. சண்முகமோ அல்லது வேலுமணியோ அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பார்கள். சட்டசபையில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் திமுகவின் கூட்டணிகளது ஆதரவு தேவையில்லை. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் அன்றே ஓபிஎஸும் அவர்களும் சசிகலா அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் கூறினார்கள். சசிகலாவிற்கு துரோகம் செய்த எடப்பாடியை ஒருபோதும் நம்பாதீர்கள் என்ற அடிப்படை தொண்டர்கள் களத்தில் வேலை செய்யாமல் பிரச்சனை செய்யும் பொழுது கூட இப்பொழுது இருக்கக்கூடிய சி.வி. சண்முகமும் வேலுமணியும் எடப்பாடிக்கு ஆதரவாகத்தானே செயல்பட்டார்கள். தற்பொழுது அவர்களுக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை வந்த பிறகு 35 எம்எல்ஏக்களுடன் கட்சியை கலைக்கக்கூடிய வகையில் ஒரு சூழலை உருவாக்கி இருப்பது யாருக்கு சாதகம்? உங்களது பதவி வெறிக்கு சாதகமா? எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது எடப்பாடியிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுத்து அதை சிறப்பாக வழிநடத்த வேண்டுமே தவிர விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து திமுகவை போல் தற்பொழுது எதிர்க்கட்சியாக செயல்படலாம் என்று நினைப்பதை விட கட்சியை அவர்களுடன் இணைத்துவிட்டால் அதிமுகவின் நிலைமைதான் என்னவாக மாறும்? எடப்பாடி செய்த தவறுக்கு அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கட்சியை மட்டும் கலைத்து விடாதீர்கள். 35 எம்எல்ஏக்களையும் அதிமுகவிலிருந்து விலக்கி தாவேகாவில் இணைத்து விடாதீர்கள் என்று அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களும் கூறி வருகிறார்கள். தலைமை பொறுப்பை வேண்டுமானாலும் சி.வி. சண்முகம், வேலுமணி எடுத்துக்கொள்ளலாம். 35 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டாம். அது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைக்கும் கோட்பாட்டிற்கும் எதிராக மாறிவிடும். உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டனும் அதை எதிர்பார்க்க மாட்டான். எடப்பாடி செய்தது மிகப்பெரிய தவறுதான், அதற்காக நடவடிக்கை எடுங்கள். அதிமுகவை கலைத்துவிட வேண்டாம் என்று பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன முடிவு எடுக்கலாம் என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.